எல்லாருக்கும் வணக்கம். இது இந்திய பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸில் பார்ட் 2 வீடியோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கிய தாது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட். இது எங்கே கிடைக்கி அப்படின்னா ஒடிசா, ஆந்திரா இங்கெல்லாம் கிடைக்கி. செகண்ட் கொஸ்டின், வெப்பத்தை தடுக்கும் கனிமம் என்னதுன்னா மைக்கா. இது ஒரு அரிதீர் மின் கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். மைக்காத்தாள் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இடம் யாருன்னா இந்தியா. 60% இந்தியாவிலிருந்து மட்டுமே கிடைக்கி. மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படும் மைக்கா வகை என்னதுன்னா பெக்மடைட். அப்புறம் இந்தியாவில் தங்கம் கிடைக்கக்கூடிய இடம் எங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா 2 இடத்துல. கர்நாடகாவில் கோலார் அப்படிங்கிற இடத்துல கோலார் தங்க வயல் சுரங்கம், ரெய்ச்சூரில் ஹட்டி தங்க வயல் சுரங்கம், ஆந்திராவில் அனந்தப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்க ராம்கிரி தங்க வயல் சுரங்கம். இதெல்லாம் தான் இந்தியாவில் தங்கம் கிடைக்கிற பகுதிகள். அப்புறமா யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் UNECE அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையின்படி நாடு முழுவதும் கிடைக்கும் வைரம் எவ்வளவுனா 4582,000 கேரட். சாலை போக்குவரத்தில் உலகத்திலே ரொம்ப பெரிய சாலை போக்குவரத்து எது அப்படின்னா இந்தியா தான், 30 லட்சம் கிலோமீட்டர். அதே இருப்பு பாதை, அதாவது இந்த ரயில்வே ட்ராக், அதில் ஆசியாவில் இந்தியா 4th பிளேஸில் இருக்குது. இந்தியாவோட இருப்பு பாதையோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர். அதில் 13,000 என்னதுன்னா மின்மயமாக்கப்பட்டது. அப்புறம் உள்நாட்டு விமான சேவை இந்தியன் ஏர்லைன்ஸ். பன்னாட்டு விமான சேவை என்னதுன்னா ஏர் இந்தியன். இந்தியன் ரயில்வே முதல்ல வைஃபை வசதி ஏற்படுத்தியது எங்கே அப்படின்னா பெங்களூரில் தான். அப்புறம் ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் இணைஞ்சது எப்போ அப்படின்னா 27/8/2007 அப்போது. தேசிய துறைமுக வாரியம் 1950 கொண்டு வந்திருப்பாங்க. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் வழக்கில் இல்லாத ஆற்றல் தான், அதெல்லாம் நம்மளாக உருவாக்கின ஆற்றல். அப்புறம் மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வது என்னதுன்னா சமூக கட்டமைப்பு. அதாவது தனி ஒரு மனுஷன் ஏதாவது செஞ்சிட முடியுமா? கிடையாது. சமூகமாக ஒரு கட்டமைப்பில் இருக்காங்க அப்படின்னா தான் மனித வளங்களும் மேம்படும், பொருளாதார வளர்ச்சியும் உயரும். அப்புறம் நம் நாட்டில் கல்விக் கொள்கைகளை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருவது என்னதுன்னா மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், MHRDன்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அப்புறம் இந்தியாவோட கல்வி முறைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 6 இருக்குது. குழந்தை கல்வி ஒன்று இருக்குது, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை கல்வி, முதுநிலை கல்வி. கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட கல்வி முறைகள் மொத்தம் எத்தனைன்னா 6 இருக்குது. நம்ம மொத்தமே 3 தொடக்க மேல்நிலை, அப்புறம் தொடக்க கல்வி, மேல்நிலை கல்வி, அடுத்து காலேஜுன்னு 3 அப்படி போட்டு போகக்கூடாது. மொத்தம் 6 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்குமே ஒரு எக்ஸாமில் கூட இது கேட்டிருந்தாங்க. அப்புறமா அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. அது என்னன்னா ஆயுஷ். அப்புறம் இந்த பொருளாதாரம் ரிலேட்டடாக திருவள்ளுவர் சொன்னது என்னதெல்லாம் அதுதான், ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செலவு குறைவாக இருந்தால், செலவை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா நம்ம 5,000 இருந்தாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், 10,000 இருந்தாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், 2,000 இருந்தால் கூட அதுக்குள்ளே செலவு வச்சுக்கிட்டோம்னா வாழ்ந்துட்டு போயிடலாம், அவ்வளோதான். அப்புறம் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா செல்வம்ங்கிறது வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பொன்மொழிக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. தொழில் அப்படிங்கிறது என்னதுன்னா உண்மையான செல்வம், உழைப்பு அப்படிங்கிறது என்னதுன்னா மிக பெரும் வளம். அப்புறம் என்னதுன்னா எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சமமாக கூட இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடாது. நம்ம வச்சிருக்க காசில் மிச்சம்தான் வைக்கணுமே தவிர சமமாக கூட செலவழிச்சு போயிடலாம். 10,000னா 10,000 கூட செலவச்சிடலாம், ஆனால் 12,000 செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மீனிங். அப்புறம் வெளி உதவி பெறும் நாடுகள் நாடுகளே அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு பொருளாதார சம்பந்தமாக அப்படின்னா, ஒரு தேசத்தின் அல்லது தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அது பொருளாதார நடவடிக்கைக்கு இழுக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இயந்திரங்களெல்லாம் என்னதுன்னா மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொழில்மயம் அப்படிங்கிறது மனித இனத்தோட பெரும் சாபக்கேடு அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் உற்பத்தி என்னதுன்னா பரவலாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான இந்தியா வாழ்வது கிராமத்தில் தான், அதுவும் காந்தியடிகள் தான்.
அப்புறம் உணவுப் பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகள்லாம் பயங்கரமாக எதிர்த்திருக்காரு. செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு முறைகளை வந்து எதிர்த்திருக்காரு. மது வந்து நமக்கு நோயை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜவஹர்லால் நேரு அவங்க வந்து திட்டமிடுதலை வந்து நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தினதே ஜவஹர்லால் நேரு தான். நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் அப்படின்னா யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவங்க தான். திட்டமிடுதலோட சாரம் என்னன்னா மனித சக்தி, வளங்கள், பணம் இவற்றையெல்லாம் சிறந்த வழிகளில் பயன்படுத்துறதுக்கு தான் என்னன்னா திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒன்று தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அம்பேத்கர் அவங்களோட நூல்கள் ஃபஸ்ட் என்னென்னா பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிற புக்கு 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்துக்காக வந்து எழுதின புக்கு. அப்புறம் இந்தியாவில் தேசிய பங்கீடு பற்றிய ஒரு அறிக்கை முனைவர் பட்டத்துக்காக எழுதியிருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கல் அப்படிங்கிறது புக்கு வந்து 1921 எம்எஸ்சி பட்டத்துக்காக எழுதின ஒரு கட்டுரை. அப்புறம் ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது 1923 லண்டன் பொருளாதார பள்ளி வந்து டிஎஸ்சி பட்டம் இந்த ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிறது 1918. அப்புறம் நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் யாருன்னா ஜேசி குமாரப்பா, இவங்க பேர் ஜோசப் செல்லத்துறை குமாரப்பா. இவங்க தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருப்பாங்க. 1892 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. இவங்க தான் என்னதுன்னா கிராமப்புற பொருளாதார முன்னேற்ற கொள்கையோட முன்னோடி. ஜேசி குமாரப்பா தான். இவங்களோட புத்தகங்கள் என்னதுன்னா நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945 எழுதினது, கிறிஸ்தவமும் பொருளாதாரமும் இதுவும் 1945 எழுதினது தான். அப்புறம் இவங்க தான் அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர். 1935 தோற்றுவித்திருப்பாங்க. இவர் வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திர குஹா அவங்க சொல்லியிருப்பாங்க. காந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்குனதே யாருன்னா ஜேசி குமாரப்பா தான். அப்புறம் யாருன்னா வி.கே.ஆர்.வி. ராவ் யாரோட மாணவர்னா ஜேஎம் கீன்ஸோட மாணவர். கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவர் வி.கே.ஆர்.வி. ராவ் அப்படி சொன்னது H.W. சிங்கர். இவங்களோட ஆய்வு கட்டுரை தான் முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை 1938 எழுதியிருப்பாங்க. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி ஆகியவற்றிற்கிடையான தொடர்பு அப்படிங்கிற புத்தகத்தை 1952 எழுதியிருப்பாங்க. அப்புறம் அமர்த்தியா குமார் சென் உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய கட்டுரையை 1981 எழுதியிருப்பாங்க. அப்புறம் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பஞ்சத்தின் போது வழங்கப்படும் உணவு வந்து நமது உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திறன் பற்றி சொல்லியிருக்கும்போது திறன் அப்படிங்கிறது கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது இருப்பாங்க. இவங்களோட புத்தகம் தான் தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகம். Thank you.